ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 27 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, மறக்காம பாத்துருங்க. ஏன்னா இன்னமும் ஒரு 4 எபிசோட ஏதோ சம்திங் தான், நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஜி தப்பு பண்ணால, அதுக்காக அவனை ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், நான் நாசமா போயிட்டேன், என்னால இவ்வளவு பிரச்சனை, இப்போ நான் ஜெயில இருக்கேன். இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே லீயும் உங்க டிஷ் எல்லாம் இந்தா இதை சாப்பிடு, இது எல்லாமே உனக்காக தான். இங்க ஃப்ரை பண்ண கறி இருக்கு, ஃபிஷ் இருக்கு, மீல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது கூடவே ஒயினும் இருக்கு. இது எங்க அப்பாவோட கலெக்ஷன்ல இருந்தது தான். எல்லாமே உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன். என்னது யோலோவா? அப்பனா என்ன, இதுதான் என்னோட கடைசி மீலா என்ன? அதை விட நீ எதுக்கு இந்த மாதிரி அங்க போய் அட்டாக் பண்ண எதுவும் சொல்லாம? நான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன்ல. என்னால ஷாங் மேன்ஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை. நான் எதுக்கு அங்க அட்டாக் பண்ணனா, என்னோட ஷிக்கி அவன் அங்க மாட்டிக்கினா. அவன் என்னாலதான் எந்த போனானே, எல்லாமே என் மேலதான் தப்பு இருக்கு. அவனை அப்படியே கொண்டு அங்க தொங்க விட்டாங்களா. சோ நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். இதுக்கும் மேல நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா அது தப்பா இருக்கும். உங்களே இந்த விஷயத்துல இழுக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன சரியாவா இருக்கும்? அது நல்லா இருக்காது. சோ அதனாலதான் நான் தனியாவே அப்படி இறங்கிட்டேன். ஆமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன இதயமே இல்லாத மாதிரியா இருக்கு? நீ போய் அங்க தனியா சண்டை போட்டு அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே சமாளிக்கிற. அந்த மாதிரி டைம்ல நான் அப்படியே பார்த்து இருக்கணுமா? அதெல்லாம் இல்ல இல்ல, நான் ஷாங் மேன்ஷனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு தான் பார்த்தேன். சரி ஏதோ ஒண்ணு, நான் எதுக்கு உனக்காக இப்படி ட்ரீட் பண்ணிருக்கேன் எனக்கே புரியலையே. எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது உங்களாலேயே அதை சொல்ல முடியல அதானே? அப்படிலாம் இல்ல, நீ தாங்குவா மாதிரி இருக்க. அதனாலதான் என்னோட நாய்க்குட்டி மாதிரியே நீ இருக்க. அதே மாதிரி இதையும் தொலைக்காத. இது என்னோட தாங்கோட ஒரு காலர் மாதிரி. இதையும் பத்திரமா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பல பனிஷ்மெண்ட்டும் உனக்கு கிடைக்கும். ஆனா உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட நீ சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நீங்க போகாதீங்க ஷாங்லி. ஏன்னா இந்த சாப்பாடு இது ரொம்ப தூரமா இருக்கு. நான் எப்படி எடுப்பேன்? அதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட். நீயாவே எடுத்துக்கோ. வெளியில வரும்போது லீ அதை பத்தி தான் யோசனை இருக்காங்க. நான் எதுக்கு அவனை இப்படி ட்ரீட் பண்ணிருக்கேன்? ஏன்னா அவன் தாங்குவா மாதிரி இருக்கிறனாலயா? ஆனா தாங்குவாக்கான விஷயம் இவனுக்கு நான் நடக்க விட மாட்டேன். ஆனா தாங்குவா எனக்காக அவனோட உயிரை விட்டான். அவன் அவனோட லாயலிட்டியை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி அங்க உயிரை விட்டான். அந்த விஷயத்த நான் திரும்பவும் நடக்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் வெளியில அங்க ஜி போட்டிருப்பான்ல ஒரு மாஸ்க், அதையும் அந்த கடைக்காரரு பயங்கரமா செல் பண்ணிருக்காரு. ஏய் நீங்க பாக்குறீங்களா, இதுதான் ஜி போட்ட மாஸ்க். இதே மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ இதை வாங்கணும்னா நீங்க நிறையவே பெட் பண்ற மாதிரி இருக்கும். காசை யார் அதிகமா பண்றாங்களோ உங்களுக்கு தான் இந்த மாஸ்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போற வரவங்க எல்லாம் ஜிய பத்தி தான் பேசுறாங்க. ஜிய பத்தி உனக்கு தெரியுமா? ஜி எவ்வளவோ ஆரவ அவனோட உடம்புல வாங்கினான். அப்படின்னு தான் அவன் பயங்கரமா எழுந்து நின்னான். அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்டோட உடம்பையும் அப்படியே சிட்டி வரைக்கும் கொண்டு போனான். இதுதான் உண்மையான நட்பு. அவன் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான். இதையும் லியோவும் அங்க லீயும் பார்த்துன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜி அந்த சாப்பாடு எடுக்க கஷ்டப்பட்டு இருக்கானா. திடீர்னு அங்க ஜிங் ஜங்ஜி அவன் நிக்கிறான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டல, அப்படியே வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த சைடு லியூவும் சொல்றாங்க ஜிய பத்தி இங்க இருக்கிற சிட்டி முழுக்க பரவி இருக்கு. இந்த ஸ்டோரியும் பண்ண விஷயத்த பத்தியும். ஆமா ஆமா, இப்போ நான் கவலைப்படுறது அவனுக்காக தான். ஆனா இந்த மோயும் எதுக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு இன்விடேஷனை நம்மளுக்கு சென்ட் பண்ணிருக்கான். என்ன விஷயமா இருக்கும்? ஆனா அதுக்குள்ளே தளபதி வாங்க சொல்றாரு, நம்ம ஜிய காணோம், அந்த மோயை தான் தூக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதனால அவங்களுக்கு வேற வழி இல்லாம மோயுவை பார்க்க போறாங்க. வாங்க ஷாங்லி, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்களோட ஜிய நீ எங்க வச்சிருக்க? மரியாதையா அவனை ரிலீஸ் பண்ண. நான் அவன் பாட்டுன்னு பிரிசன்ல இருந்தான். இப்ப எதுக்கு அவனை கொண்டு வந்தீங்க? அதை பத்தி தான் நான் பேசலான்னு இருந்தேன். ஆனா நான் கூப்பிட்ட விஷயமே இந்த பெரிய ஈவெண்ட்டை பத்தி பேசலாம் அப்படின்னு தான். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. எனக்கு இந்த லாயலா இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு பையன் தப்பு பண்ணிட்டானே, அவரோட மாஸ்டர் கொண்டு அங்க கேட்ல தொங்க விட்டாரு. அதையும் வேற ஒரு லாயலான ஃப்ரெண்ட் காப்பாத்திருக்கானா? நீங்க சொல்றது ஜி தானே? ஆமா ஜியே தான், அந்த பையன் தான். அந்த ஜி உங்களோட ஃபாலோவர்ல இருக்கிறவன் தானே? நான் அந்த சிட்டி டிஃபென்ஸே அவன் தாக்கியிருக்கான். அது ரூல் படி தப்பு தான். இருந்தாலும் லாயலா இருக்கவங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. நான் அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க கொண்டு வந்தேன். அவன் இங்கதான் பக்கத்து சேம்பர்ல குடிச்சு நிற்பான். அப்படியா? அப்பனா அவனை இங்க கொண்டு வா. அங்க லியூவும் வாங்க போறாங்க. அதுக்குள்ள அந்த கேட் கார்டு அவன் தடுக்கிறான். அவரு கையாட்டினக்கு அப்புறம் தான் அங்க போகவே ஆரம்பிக்கிறாங்க. அங்க மோயுவும் அவனோட லிக்கரை குடிச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறான். போய் லீ கிட்ட இதை கொடு. மோயு நீ ரொம்ப இதுவா போயின்னு இருக்க. இந்த சைடு அவங்க 2 பேருமே போறாங்களா. அந்த இடம் பார்த்தா ஒரு முட்டு சந்தா இருக்கு. நம்ம மிஸ்டர் வாங்கவும் புரியுது இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி பொண்ணு அந்த ட்ரிங்க கொடுக்கறா. இருந்தாலும் அவ குடிக்கவே இல்ல. ப்ளீஸ் இதை குடிங்க, இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் அவ குடிக்காதனாலேயே அந்த வேலைக்காரியும் அப்படியே இழுத்துன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. ஓய்யோ என்னை கொல்லாதீங்க, தயவு செஞ்சு வேணாம், என்ன விட்டுருங்க அப்படின்னு அவ கத்துறா. அதெல்லாம் நம்ம ஷாங்லிக்கும் கேக்குது. ஆமா நீங்க என்ன உண்மையிலேயே அவளை கொல்ல போறீங்களா என்ன? அங்க ஷாயி பக்கத்துல இருக்க அவனும் கேக்குறான். ஆமா என்ன ஆச்சு?
அந்த ட்ரிங்க்ல அப்படி என்ன இருக்கு, எனக்கு என்ன தெரியலையா என்ன, அதை ஒண்டி அவங்க மாத்திக்கினாலே போதும், அபிஷியலா ஒரு வெட்டிங்க்கு ஒத்துக்கின மாதிரி ஆச்சு, அதாவது ஒரு மேரேஜ் மாதிரி. ஆனா லீ வந்து அங்க குடிக்கிற மாதிரியே இல்ல. என்னாலே நான் வந்து அவங்கள கொல்ல கூடாதுன்னா இதை குடிங்க, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி நீங்க காட்டக்கூடாதா. இந்த சைடு அங்க வாங்க வந்திருப்பாருல, வாங்கியும் பின்னாடி வழியா அப்படியே சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஹேய் மிஸ்டர் வாங், நீங்க வந்து பர்மிஷன் இல்லாம வந்து தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க இங்க வர மாதிரி இருந்தா உங்க கிட்ட பர்மிஷன் இருக்கணும், ஆனா உங்க கிட்ட எதுவுமே இல்ல, சோ அதனால நீங்க இறக்கணும். அங்க எல்லாருமே தாக்க வர வாங்கவும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு ஜியையும் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அட இந்த மோயி எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கான், என்ன கட்டி போறதுக்கு பதில் அவன் கொண்டு இருக்கலாம்ல. திடீர்னு அங்க ஒரு கதவும் திறக்குது, அவனும் சந்தோஷமா பாக்குறான். ஆனா அது ஷாயு தான். அந்த பொண்ணு அங்க இருக்கிற கயிறு எல்லாமே அவுத்து வித்து, நீ வந்து சீக்கிரமா ஹாலுக்கு போகணும், ஏன்னா லீய வந்து மோயு அவமானப்படுத்தின்னு இருக்கான். அங்க ஜியும் இதை கேட்டோன்னே அப்படியே ஹால் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே ஷாயுவும் சொல்றான், அவ்வளவுதான், இதே மாதிரி போக ஆரம்பிச்சாலே போதும், இந்த ஜியை வச்சு என்னால அதை அடைய முடியும். இது என்ன விஷயம், அது வந்து நம்ம போக போக வர எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். உங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.